துரோணர் மேலே நம்ம அர்ஜுனன். நீங்கள் நினைக்காதீங்க அர்ஜுனன் கூட அர்ஜுனன் மட்டும்தான் இருந்தாருன்னு. அர்ஜுனன், பீமன், சத்யஜித்னு இப்படி ஏகப்பட்ட வீரர்களும் நம்ம தர்மன் பக்கத்தில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, பயங்கர போர் நடக்கும். ஆனால் இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில் வந்து செல்லாபடியே ஆகுது. காரணம் துரோணருடைய பலம். பீஷ்மர் 1வது எவரெஸ்ட் மலைனா துரோணர் 2வது எவரெஸ்ட் மலை. துரோணர் யாரு? அவரும் ஒரு அதிரதன் தான், அவரும் ஒரு அதிரடி தான். எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ போர் புரிகிறாங்க, அவங்களால ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அர்ஜுனால் முடிய மாட்டேங்கிறது. அர்ஜுனன் அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, களைச்சி போயிட்டு நம்ம சொன்னேன் இல்லையா, துருபதனோட மகன் தான் திருஷ்டாத்யும்னான்னு. இந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, இந்த திருஷ்டாத்யும்னாவை வச்சு நகர்த்துறாரு. பேரை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அர்ஜுனன் வந்து இந்த துருபதன் மகன் சொல்லுவோம். ஓகே, துருபதன் மகனை வச்சு நகர்த்துறாரு. நீ என்ன பண்ணி நீ போ பண்ணி நான் வரேன். இந்த துருபதன் மகனை என்ன பண்ணுறாரு, அப்பப்போ துரோணர்கிட்ட வராரு. இந்த துரோணர்கிட்ட வரும்போது துரோணர்கிட்ட இவரும் முயற்சி பண்ணுவார். ஆனால் துரோணர் அளவுக்கெல்லாம் இவர் வந்து அவ்வளவும் விருத்து இல்லைங்க, அவ்வளவும் விருத்து கிடையாது. இவரும் துரோணர்கிட்ட போவார். இந்த துருபதன் மகனும் துரோணர்கிட்ட போவார். போனோடனே துரோணர் என்ன பண்ணுவார், நல்லா அடின்னு அடித்து அனுப்பி விட்டுருவார். இவர் மறுபடியும் காயத்தோட வந்து விழுவார். மறுபடியும் அர்ஜுனும் தர்மனும் டிஞ்சரு பிளாஸ்டரு எல்லாத்தையும் ஒட்டி மறுபடியும் அனுப்பி வைப்பாங்க. மறுபடியும் போவார், துரோணர்கிட்ட அடி வாங்கிட்டு வருவார். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டார், ஒன்றும் பண்ணுற முடியாது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணன் தான் சொல்கிறாரு, அர்ஜுனா மனம் தவண்டு போகாத, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, பகவான் இல்லையா, பரமாத்மா இல்லையா, அவர் நிறைய வேலைகள் செய்கிறார். அர்ஜுனனோட நிறைய நேரத்தில் பீமனும் அர்ஜுனனும் மனம் தளர்ந்துருவாங்க. கிருஷ்ணர் தான் அப்பப்போ டானிக் கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து கொண்டு வருவார். இந்த நேரத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது துரியோதனன் வந்து ஒரு இடத்துல கோச்சிக்கிறான். என்ன கோச்சிக்கிறானாக்கா, துரோணரை பற்றி ஏசுகிறான். ஓ, எங்கள் தாத்தாவான பீஷ்மருக்கும் துரோணர் உங்களுக்கும் பாண்டவர்களும் ரொம்ப பிடிக்குது, அதனால தான் நீங்கள் மன்னிச்சு விட்டுறீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். பீஷ்மர் அளவுக்கு பலசாலி யாரும் கிடையாது,